வெல்கம் டு கல்யாணிச்சி சமையல். எப்பயுமே எங்கள் அம்மா தான் வந்து சமைப்பாங்க. இன்றைக்கி வித்தியாசமாக நான் வந்து சமைக்கலான்னு இருக்கேன். இப்போ எல்லாருக்குமே ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. அதுக்காண்டி ஈவினிங் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலான்னு எப்படின்னு பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ ஸ்மைலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம 24 ரோஸ்டர் எடுத்துக்கணும். அதில் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட்டுப்போம். செக்யூக் லிட் யூஸ் பண்ணி உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நமக்கு வந்து செக்யூக் போட்டு முடிச்சு இப்போ சாஃப்ட் வந்தோடனே நம்ம அமர்த்திக்கலாம். சாஃப்ட்டு செகண்ட் கூட வந்துடுச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு குத்தி பார்ப்போம். இங்கே பாருங்கள், சூப்பராக உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து தோல் உரித்து வேறு பவுலுக்கு மாற்றிடுவோம். சரி, இப்போ நம்ம இதை வந்து மசிச்சுட்டுப்போம். நல்லா கட்டி வராத மாதிரி நல்லா மசிச்சுப்போம். இப்போ நம்ம அதை மசிச்சாச்சு. அடுத்து இப்போ இதில் வந்து அரிசி மாவு, அடுத்து நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துப்போம். நம்ம மிளகாத்தூளும் மிளகாத்தூளும் எடுத்து சேர்த்துப்போம். தேவையான அளவு உப்பு. இப்போ அதை நம்ம கையினால நல்லா பிசைஞ்சுப்போம். இந்த மாதிரி நம்ம இதை வந்து நல்லா பிசைஞ்சுப்போம். நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து அதை உருண்டை உருட்டிப்போம். அந்த உருண்டையை ஒரு தட்டில் வச்சு நல்லா 2 தட்டு தட்டி ரவுண்ட் ஷேப் வந்த பிறகு அதில் ஒரு குச்சியை வச்சு 2 கண்ணு மாதிரி போட்டுப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்து அதை வச்சு லெஃப்ட் சைடில் கொஞ்சமும் ரைட் சைடில் கொஞ்சமாக தள்ளி ஒரு வாய் மாதிரி செஞ்சுப்போம். பாருங்கள், நம்மளுக்கு ஸ்மைலி ரெடி. இந்த மாதிரி நம்ம அழகாக இப்போ ஸ்மைலி ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதை எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். நம்ம அடுப்பு பற்ற வச்சு 16 லோவில் எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியது தான். இப்போ நம்ம இதில் எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போ நம்ம அதை மூடி போட்டு மூடிக்கலாம். பொதுவாக எண்ணெய் சட்டியை மூடி போட்டு மூடக்கூடாது, வேர்வை தண்ணி உள்ளே விழுந்துருன்னுவாங்க. ஏஎம்ஸில் அந்த பிரச்சனையே இல்லை. ஹீட்டு நம்ம மேலே டெம்பரேச்சர் இருக்கனால கரெக்டாக பார்த்துக்கலாம். நம்மளுக்கு ஆயிலும் வந்து ஓவராக ஹீட் ஆகிடாது. இப்போ நம்மளுக்கு இதில் 60 வந்தாலும் ஓப்பன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஹீட் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்மைலி போட வேண்டியது தான். திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டு எடுக்க வேண்டியதுதான். கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. 2 வாட்டி திருப்பிட்டாலே போதும், நல்லா வெந்துடும். பாரு, நம்ம எல்லா ஸ்மைலையும் போட்டு எடுத்தாச்சு. எண்ணெய் ஊற்றும் போது என்ன கலரில் இருந்துச்சு அதே கலரில் தான் இருக்குது. ஏஎம்சியில் ஆயில் வச்சு ஏதாச்சும் பொரிச்சோன்னா நம்மளுக்கு கலர் மாறாது, ஆக்சிடைஸ் ஆகாது. நீங்கள் எண்ணெய் இன்னொரு வாட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஸ்மைலி ரெடி. இதுக்கு சாஸ் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த சாஸ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பின் பண்ணுறேன், நீங்கள் போய் பாருங்கள். இப்போ வாங்க, நம்ம ஸ்மைலி செஞ்சாச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம். நல்லா கிறிஸ்பியாக எம்மியாக இருக்குது ஸ்மைலி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏஎம்சி பாத்திரம் பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு கால் பண்ணுங்கள். கல்யாணாச்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா கமெண்ட்ஸில் போடுங்க. பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.